வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு 3ஆம் விடை பருவ பொதுத் தேர்வு 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 9th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேங்க் தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேங்கில் இருக்கிற கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாது. இதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனாலே போதும், 50க்கு 50 எடுத்துடலாம். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 50 மார்க்கு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம். 9ஆம் வகுப்பு தமிழுக்கான 3ஆம் விடை பருவ பொதுத் தேர்வு. 1 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் புத்தகத்தில் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள் 3 மதிப்பெண் வினாக்கள் நல்லா பார்த்துருப்போங்க. ஸோ இதில் இருந்தால் கேட்பாங்க. கழுகு மரம் எதை தேடியது, பகுத்தறிவு என்றால் என்ன, அசை எத்தனை வகைப்படும் அவை யாவை, குறுந்தொகை பெயர் காரணம் எழுதுக, தமிழ் சான்றோருக்கும் உறமைய சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு யாது. அடுத்து 3x3 9. நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளாக யசோதர காவியம் குறிப்பிடுவன யாவை. சிக்கனம் குறித்த பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்புபடுத்தி எழுதுக. யாமரத்தின் பட்டையினை உரிந்தது எது, எதற்காக, விளக்குக. உருவக அணியினை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. மணல் விளையாட்டு என்னும் தலைப்பில் சிறு கவிதை படைக்க. அடுத்து யசோதர காவியம் பாடல் கேட்டிருக்காங்க. சைக்கிளில் வந்த என தொடங்கும் மீதான அக்கறை என முடியும் பாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு காட்சியினை கொண்டு கவி உணர்வு எழுதுக. உரை பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடையிலி. ஆண்களுக்கு நிகரான உரிமை பெண்களுக்கு எது, பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் எத்தனை விழுக்காடு உள்ளது. இப்பத்திற்கான தலைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சம உரிமை, அப்படின்னா நிகரான உரிமை. சொற்சொடரை உருவாக்க கேட்டிருக்காங்க. பசுமரத்தாணி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அத்திப்பூத்தார் போல, இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் நல்லா பார்த்துருப்போங்க. அடுத்து டிரான்ஸ்லேஷன். அகராதி பொருள் தருக. நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் பாத்திர படிப்பை விளக்க ரொம்ப முக்கியம். தமிழ் இலக்கியங்கள் காட்டும் சான்றோன்மை கருத்துக்களை தனிநாயக அடிகளார் வழி நிறுவுக. வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கழுகு மரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் விடை பருவ பொதுத் தேர்வு 9ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு என்றால் என்ன, தமிழ் சான்றோருக்கும் உறமைய சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு, பொருத்தமான வாய்ப்பாடுகளை வட்டமிடுக, பிறமொழி சொற்களை தமிழாக்குக, சொற்சொடரில் உருவாக்குக, பசுமரத்தாணி போல, அத்திப்பூத்தார் போல, தலையென முடியும் குரல். நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிமுறைகளை யசோதர காவியம் குறிப்பிடுவன யாவை. சைக்கிளில் வந்த என தொடங்கும் அக்கறை கவிதை அடிப்படாமல் எழுதுக. உருவக அணியினை விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. வார இதழ் ஒன்றில் படித்த கதையினை பாராட்டி தமிழ் ஆசிரியருக்கு அஞ்சல் அட்டை கடிதம் எழுதுக. அடுத்து காட்சியினை கொண்ட கவி உணர்வு ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சிறப்பமைப்புகளை விளக்குக. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் பாத்திர படிப்பை விளக்குக முக்கியம். அடுத்து பார்த்தோன்னா 3ஆம் விடை பருவ பொதுத் தேர்வு 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 50 மார்க்கு. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க. தமிழ் சான்றோருக்கு உறமைய சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாம் கேட்பாங்க. பகுத்தறிவு என்றால் என்ன முக்கியம். கழுகு மரம் எதை தேடியது, குறுந்தொகை பெயர் காரணம் எழுதுக, அசை எத்தனை வகைப்படும் அவை யாவை, உருவக அணி என்றால் என்ன, சிக்கனம் குறித்த பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்புபடுத்தி எழுதுக, பழங்களை விடவும் நசுக்கி போனது இடஞ்சுட்டி பொருள் விளக்குக, விரிவான விடையிலி, தமிழ் இலக்கியங்கள் காட்டும் சான்றாண்மை கருத்துக்களை தனிநாயக அடிகளார் வழி நிறுவுக, வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கழுகுமரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார், ஆக்குவது என தொடங்கும் பாடலை அடிப்பெறாமல் எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் கேட்டிருக்காங்க. எழுத்துக்களை முறைப்படுத்தி கண்டுபிடிக்க. மனிதநேயம். சொற்சொடரை உருவாக்குக. பசுமரத்தாணி போல, மலைமுகம் காணா பயிர் போல, மலர்ச்சி பூங்குட்டி. சொற்சொடரை அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக. மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார். கோழிக்குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனைக்குட்டிகள் ஓடின அப்படி தான் எழுதணும். அதாவது குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கேயும் போகணும். அழகீட்டு வாய்ப்பாடு. ஏதேனும் ஒன்றனுக்கு விடையிலி. வார இதழ் ஒன்றில் படித்த கதையினை பாராட்டி இதழ் ஆசிரியர்களுக்கு அஞ்சல் அட்டையில் கடிதம் எழுதுக. நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. ஸோ அடுத்த கொஷின் பேங்க்கு 3ஆம் விடை பருவ பொதுத் தேர்வு பிப்ரவரி 2024 9th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு. சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4x2 8. பகுத்தறிவு என்றால் என்ன, அசை எத்தனை வகைப்படும் அவை யாவை, யசோதர காவியத்தின் பாட்டடை தலைவன் யார், குறுந்தொகை பெயர் காரணம்
எழுதுக. சரிந்து பகுபத உறுப்பிலக்கணம். அடுத்து எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையிடி. 4 × 2 8. கலைச்சொல் எழுதுக. ரைமி பர்சனாலிட்டி. அதே மாதிரி சொற்சொடர் உருவாக்குக. பசுமரத்தாணி போல மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார் நேர்கோட்டராக மாற்றுக. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எண்களை கண்டு நிரப்புக. தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள். உன் வகுப்பில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. நிறுத்தற் குறியீடு கேட்டிருக்காங்க. அடுத்து 2 × 4 8. பஞ்ச புகழ்ச்சேனியினை விளக்குக. யாமரத்தின் பட்டை உரிந்தது எது, எதற்காக விளக்குக. சிக்கனம் குறித்து பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்புபடுத்தி எழுதுக. அடுத்து மனப்பாட பகுதி. யசோதர காவியம் பாடலை அடிபெறாமல் எழுதுக. வார இதழ் ஒன்றில் படித்த கதையினை பாராட்டி இதழாசிரியருக்கு கடிதம் எழுதுக. நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகளை விளக்குக. அடுத்து தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற கதையினை சுருக்கி ஒரு பக்க அளவில் எழுதுக. இது ஒரு முக்கியமானது. ஸோ அடுத்த கொஷின் பேங்க் வந்து பார்த்தோன்னா 3ஆம் விடை பருவ பொதுத் தேர்வு 2024 9th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா 50 மார்க் கொடுத்துருக்காங்க. 8 1 மார்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாடலின் ஆசிரியர் யார், பெருமரம் இலக்கண குறிப்பு, கழுகு மரம் எதை தேடியது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பாருங்கள். பகுத்தறிவு என்றால் என்ன, தமிழ் சான்றோருக்கும் உரோமைய சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு, அசை எத்தனை வகைப்படும் அவை யாவை, மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார். அதே பெயர் மரபு பிழை கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடிபெறாமல் எழுதுக. ஆக்குவது என தொடங்கும் யசோதர காவிய பாடல். சைக்கிளில் வந்த என தொடங்கும் அக்கறை கவிதை. சிக்கனம் குறித்து பெரியோரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்புபடுத்தி எழுதுக. அடுத்து உலக இலக்கியத்தில் காண இயலாத அரிய கருத்துக்களை ஆல்பர்ட் ஸ்வைட்டர்ஸ் குறிப்பிடுவன யாவை. யாமரத்தின் பட்டையினை உரித்தது எது, எதற்காக விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா உருவகணியினை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. அடுத்து 2 × 5 10. வாழ்க்கை போரில் வெற்றி பெற்றுவதற்கான வழிகளை கழுகுமரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார். காட்சியினை கண்டு கவி உணர்வு எழுதுக. ஸோ இந்த படத்தை வச்சு 5 பாயிண்ட் எழுதணும். மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகளை விளக்குக. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் பாத்திர படைப்பை விளக்குக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் 3ஆம் விடை பருவ பொதுத் தேர்வுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து எடுப்பாங்க. ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் 9th ஸ்டாண்டர்ட் 3rd midterm டெஸ்ட்டுக்கு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல், அதேமாதிரி மாணவ ஆசிரியர் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 3rd midtermல நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு சேனல் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி 3rd midterm டெஸ்ட்டுக்கும் ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.